மங்களநாத குருக்கள், மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர். எல்லாருக்குமே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சென்னையிலேயே மயிலாப்பூர் ரொம்ப புனிதமான இடம். அதாவது பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள் இவெல்லாம் வழிபட்ட இடம் இது. இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, திருவள்ளூரே இங்க பிறந்திருக்காருன்றது சான்றோர்கள்லாம் சொல்றா. அப்படிப்பட்ட மயிலாப்பூர்ல லஸ் கார்னர்ல இருந்து கச்சேரி ரோடு வழியா அருண்டேல் தெரு, அந்த தெருவில் வலம்புரி விநாயகர், சுயம்பு வலம்புரி விநாயகர், அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு மேல இந்த விநாயகர் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே கபாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்கிறதா வரலாறு சொல்றது. இந்த வலம்புரி விநாயகருடைய மகிமை என்னன்னு பார்த்தேன்னா, தெற்கு நோக்கி இருக்கு. அந்த தெற்கு நோக்கி இருக்கிற அந்த வலம்புரி விநாயகர் குபேரன் மூலையில உட்காந்துருக்காரு. அந்த குபேரன் மூலையில உட்காந்துருக்கிறதுனால சுயம்புவா இருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவா. அந்த மாதிரியான இடம் இது. இப்போ இது இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 26/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய தேதியில அனுஷ நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம் கூடிய சுபயோக சுபலக்னத்தில் காலை 9 மணியில் இருந்து 9:20க்குள் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா திரளான பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்கா. இந்த ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்கிட்ட ஒரு மகிமை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண தடைகள், வியாபார தடைகள், உத்தியோக தடைகள், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மிராக்கல்னு சொல்லலாம் இது. ஏன்னா இது தத்துவரூபமா நடந்திருக்கு. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் அவருக்கு குழந்தையே இல்லை. அப்படிப்பட்ட சமயத்துல அவரு போகாத டாக்டர் கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது. நிறைய பரிகாரங்கள், டாக்டர், இந்த மாதிரி நிறைய. யாரோ ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இந்த கோவிலுக்கு நீங்க போங்க, அவர் ஆட்டோ ஓட்டுறவர் ஆத்துல, அவரு சொல்லியிருக்காரு இந்த விநாயகரை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளும் அதே மாதிரி அவர் சொன்னதை நம்பி இந்த கோவிலுக்கு வந்தேன். அப்புறம் நான் ஒரு சின்ன பரிகாரம்லாம் சொன்னேன். அந்த பரிகாரத்தை வச்சுட்டு சொன்னா, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாது, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவாளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ சொத்து தகராறு, வீடு பிரச்சனை, வீடே வாங்க முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதாவது உங்க மனசுல என்ன வேண்டுதல் கோரிக்கையை நீங்க சொல்றீங்களோ அந்த கோரிக்கையை இவர்கிட்ட நேரா நீங்க இந்த விநாயகரை பார்த்து நேரா அப்பா என் கோரிக்கை இதுதான், எனக்கு இதை தீர்த்து வை அப்படின்னு அந்த விநாயகரை பார்த்து கேட்டுட்டு எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த விநாயகர் அவ்வளோ விசேஷமான விநாயகர். இன்றைய தேதியில மயிலாப்பூர் பக்த கோடிகள் சார்பாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த வலம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணி நல்ல நீண்ட ஆயுளோடும் நீண்ட அருளோடும் எல்லா செல்வமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மயிலாப்பூர் கபாலி கற்பகாம்பாள் வேண்டிக்கிட்டு, மயிலாப்பூர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம், 7 சிவாலயங்கள். அந்த 7 சிவாலயங்கள்ல அடங்கிதான் இந்த வலம்புரி விநாயகரும் இருக்கு. அதனால எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, லோகத்துல எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மன நிம்மதியோட இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம எல்லாரும் சகல சௌபாக்கியங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு எல்லார் சார்பாகவும் எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். மங்களநாத குருக்கள்.